சைதையார் போட்ட வழக்கு இப்போ உயிர்ப்பித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2000 சொச்சம் வாக்கில் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர் ஜெயிச்சாரு. எல்லாரும் பார்த்தோம், லேட்டாக தான் அறிவிச்சாங்க அந்த வெற்றிங்கிற ஒரு செய்தியை. குற்றமுள்ளவர் முதல்வர் ஸ்டாலின் என்று உச்சநீதிமன்றம் கருதுமையானால் அந்த வழக்கின் விதிப்படி இனிமேல் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் நிற்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை அந்த சட்டம் உருவாக்கும். ஆனால் என்ன செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன். இப்போ ஆட்சி முடிய போகுது. ஆமாம், 4 மாதம் தான் இருக்குது. 4 மாதம். இப்போ பணியாளர்கள் நியமனத்தில் கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதை நம்ம பார்க்கணும். ஆமாம், கேனர் ஈடுபட்டிருக்காரு. அவர் காசு வாங்கிட்டு தானே எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்கிறாரு. இந்த பதவி வைப்பவர்கள் தானே தேர்தல் கமிஷனரோடு சேர்ந்து வேலை செய்கிறார். அவர்கள் யாருக்கு வேலை செய்வார்? இது எப்படி இது சரியான ஜனநாயகமாக இருக்க முடியுங்கிற கேள்வியை தான் நம்ம. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளிருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் இதே குளத்தூர் தொகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டார். அவருக்கு எதிராக முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்கள் போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 2000 சொச்சம் வாக்கில் தான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சார். எல்லாரும் பார்த்தோம், லேட்டாக தான் அறிவிச்சாங்க அந்த வெற்றிங்கிற ஒரு செய்தியை. ஆனால் அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காரு. இது முறைகேடாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த வழக்கு இன்னைக்கு எப்படி சார் போயிட்டு இருக்கு? குளத்தூர் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேயராக இருந்து முடித்துவிட்டு சட்டமன்றத்தில் நுழைந்த சைதை துரைசாமியார் அவர்கள் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து தொகுதியிலே களமிறக்கப்பட்டார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே. அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராக இருந்தவர் மு.க. ஸ்டாலின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சட்டமன்ற தேர்தலில் நின்ற காரணத்தால் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி 2 பேர் ஜே.கே. மகேஸ்வரி, விஜய் பிஷ்னோய் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சைதை துரைசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் டி.எஸ். நாயுடு அவர்களும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு செய்தின்னு சொன்னால், தேர்தல் நடத்தை விதிமுறைகள். முதல்ல அந்த தேர்தல் கமிஷனை பற்றி பேசி ஆகணும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தூங்கி எழுந்திருக்கிற இந்த தேர்தல் கமிஷன் தம்பி அஜித்குமார் படுகொலை ஏன் நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த தேர்தல் கமிஷனோடு அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கு. அங்கே இருந்த அந்த கோபுர தானிய குருதியில் அப்படின்னா என்னென்னு புரியுது அவங்களுக்கு? புரியுது. கோபுரம் உள்ள பெரிய குருது இருக்கும். ஆமாம். அது எதுக்காக இருக்குன்னு சொன்னால், தானியங்களை அங்கே நிரப்பி வைப்பார்கள். பஞ்சம் வருகிற போது அந்த தானியங்களை எடுத்து பசித்தவனுக்கு கொடுப்பதற்காக அந்த தானியங்கள் பாதுகாக்கப்படும். இப்போ இந்த ஆட்சியாளர்கள் அதை என்ன பண்ணிட்டான்னா, எல்லா தானியத்தையும் எடுத்து விற்றுட்டான். அதில் பணங்கள் நிரப்பப்படுகிறது தேர்தலுக்காக. ஓ, தேர்தல் செலவுக்காக. இதை பார்த்ததனால தான் அஜித்குமார் அடித்தே கொல்லப்பட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? உண்மைதானே சார்? உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோபுரத்தினுடைய தானிய குருதுகளையும் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். தேர்தல் கமிஷன் தூங்கட்டும். அவங்க தேர்தல் அறிவிச்சா தான் பால் வித்துட்டு போனவனை பணம் பறிப்பான், பசுமாடு வித்துவிட்டு வந்தால் பணம் பறிப்பான், வெள்ளாட்டங்குட்டி வித்துவிட்டு வந்தால் பணம் பறிப்பான், காலைல கோயம்பேடு மார்க்கெட்டை போயிட்டு வந்தால் பணம் பறிப்பான். நம்மளே பல நியூஸ் போட்டிருக்கோம். ஆமாம், இதுதான் தேர்தல் கமிஷனுடைய வேலை. இப்போவே பணங்கள் எல்லா தொகுதியிலும் எல்லா ஒன்றியங்களிலும் பதுக்கப்பட்டு விட்டது. ஓ, சேஃப்டியா. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து இந்த மக்களை சிதைக்கிற வேலையை தேர்தல் கமிஷன் நடத்துது. சரி, உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். தேர்தல் கமிஷனில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்வாங்க? என்ன, ஒரு 100 பேர் இருப்பாங்களே? அதுவே அதிகம். அதிகபட்சம் 20 பேர் வேலை பார்ப்பான். அவனுக்கு என்ன வேலைன்னு அவனுக்கே தெரியாது. ஆமாம், எலெக்ஷன் வரும்போது தான் வேலை. யாரை பயன்படுத்துகிறார்கள்? இல்லை, நம்ம ஆட்கள், அரசு ஊழியர்களை. இப்போ எஸ்ஆர் திட்டத்தை பயன்படுத்துகிற மாதிரி தான். இதே மாதிரி தான். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா துறையும் தனித்தனியாக இயங்குதில்ல, ஏன் தேர்தல் கமிஷன் துறை மட்டும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்துகிறது? அதுக்கு ஒரு பணியாளர்கள் நியமிக்க வேண்டியதானே?
இல்லை சார், அது 5 வருடத்துக்கு ஒரு முறை வர்றதுனால அதை வந்து முறையாக வந்து ஆட்களை போட்டு பண்ணால் அது தண்டை சம்பளம் தானே. நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக இடத்துலையும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இடைத்தேர்தல் ஏற்பட்டது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லா ஒரு வேலை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சுவர் விளம்பரம் அழிக்கிறதுக்கு எத்தனாயிரம் கோடி ஒதுக்குறான் தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பெரிய சுவர் விளம்பரம் இருக்குது, அதை ஒட்டி மறைக்கிறான். ஆமாம், பெயிண்ட் அடித்து மறைக்கிறான். இதுக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்களா பல ஆயிரம் கோடி? தலைவருக்கு சிலையெல்லாம் மறைக்கிறது. கேட்குறேன், தேர்தல் வந்தால் தலைவர்கள் சிலையை ஏன் மறைக்கிறீங்க? பெரியாருடைய சிலையை மறைச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அம்பேத்கர் சிலையை மறைக்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்கே இவங்க வர்றாங்க அப்படின்னு? இதோட இன்னும் கொடுமை, நிகழ்காலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் அமைச்சருடைய புகைப்படத்தை நீங்கள் மறைக்கிறீங்க. தேர்தல் காலத்தில் நிற்கக்கூடிய புகைப்படத்தை மறைக்க வேண்டியதானே? ஓட்டு சீட்டில் வச்சுருக்கிறீங்களே யாருன்னு, அந்த விளம்பரம் தான் பெரிய விளம்பரம். தெரியுமா உங்களுக்கு? இல்லை, யார் நிற்கிறேன்னு தெரியாதுல்ல சார். யார் நிற்கிறேன்னு விளம்பரம் இல்லை, யார் நிற்கிறேன்னு தெரியுதை விட இந்த கட்சியில் இவன் தான் நிற்கிறாங்கிறது தேர்தல் கமிஷனே முடிவெடுத்து தானே அறிவிக்குது. இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வேட்பாளர் ஒரு தொகுதியில் குறைந்தது 20 கோடி செலவழிக்கிறான். தேர்தல் கமிஷனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். ஏன் அதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க? சரி, நீங்கள் திட்ட மதிப்பீடு எவ்வளோ வச்சுருக்கீங்க? 25 லட்சம் செலவழிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கீடு வச்சுருக்கிறீங்க. நோட்டீஸ் அடிக்கவே பத்தாதையா? 27 ஊராட்சிகள் இருக்குது ஒரு ஒன்றியத்தில். 3 ஒன்றியம் சேர்ந்தது ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 81 ஊராட்சிகள் இருக்குது ஒரு தொகுதியில். ஒரு ஊராட்சிக்கு 1 லட்சம் வைங்க, அதே 1 கோடி வந்துருமே. எப்படி இது சாத்தியம்? 50,000 வைங்க, 50 லட்சம் வந்துடுதே. இது எப்படி சாத்தியம்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அந்த திட்டத்தை உருவாக்குகிற நீங்கள் இது போன்ற நடவடிக்கைகளையும் செய்யலாம் தானே? கண்டிப்பாக. இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். சைதையார் போட்ட வழக்கு இப்போ உயிர்ப்பித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேனி மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் செல்லாது என்றும் அதன் மூலம் அதிமுக வேட்பாளர் ஓபி ரவீந்திரநாத் பெற்ற வெற்றி செல்லாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆமாம், அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். அடுத்து 2021 தென்காசி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் பழனிங்கிறவர் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்குகளில் தபால் வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அடுத்து 2021 சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக வேட்பாளர் உதயநிதி பெற்ற வெற்றியை எதிர்த்து தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே திமுகவை எதிர்த்து தான் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. 2019 தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழியின் வெற்றியை எதிர்த்து வாக்காளர் சந்தனகுமார் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை நிராகரிக்க மறுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கனிமொழிக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வெற்றியையும் எதிர்த்து தோல்வியற்றவர்கள் வழக்கு தொடுப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறதுனால் அப்போ தேர்தல் கமிஷனுடைய லட்சணம் என்னங்கிறது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக. மின்னணு சாதனங்கள் முறைகேடு இருக்கிறது, நடைமுறை விதிகளை சரியாக பின்பற்றவில்லை, பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சதியை தேர்தல் கமிஷன் ஆளுங்கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து வேலையை நடத்துகிறது. அப்படி என்றால் தேர்தல் கமிஷன் யார்? ஆளுங்கட்சியில் இருக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்காங்க. நான் இப்போ ஒன்றே உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ பணியாளர்கள் நியமனத்தில் கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதை நம்ம பார்த்தோம். ஆமாம், அவர் காசு வாங்கிட்டு தானே எல்லாருக்கும் பதவி கொடுத்துருக்கிறாரு. இந்த பதவி வகிப்பவர்கள் தானே தேர்தல் கமிஷனரோடு சேர்ந்து வேலை செய்கிறார்கள். அவர்கள் யாருக்கு வேலை செய்வார்கள்? யார் பணியில் அமர்த்தினார்களோ அவருக்கு தான். அது எப்படி சரியான தேர்தலாக இருக்க முடியும்? நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி நடக்குதுன்னு சொன்னால், அரசு இயந்திரம் தனியாக அரசியல் இயந்திரம் தனியாக நடைபெறவில்லை. ரெண்டும் பிணைந்து கலந்து இங்கே ஆட்சி நடக்கிறது. அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறாக இருக்க வேண்டும். இங்கே சிக்கலை என்னென்னா, அதிமுக ஆட்சியில் வேலை வாங்கினவன் அதிமுகவுக்கு ஆதரவாக சாதகமாக வேலை செய்கிறான், தேர்தல் கமிஷனில் வேலை செய்கிறான். திமுக சார்பில் வேலை வாங்கி கொண்டவன் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறான். இது எப்படி இது சரியான ஜனநாயகமாக இருக்க முடியுங்கிற கேள்வியை தான் நம்ம இப்போ வைக்க விரும்புகிறோம். இப்போ மு.க. ஸ்டாலின் இந்த வெற்றியை எதிர்த்து இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்காடு போயிட்டுருக்கு. அது ஒரு தள்ளி வச்சுருக்கிறாங்க. நேற்றைய தினம் தமிழ்நாடே ஆவலோடு எதிர்பார்த்தது. இந்த வழக்கு எப்படி போய் முடியும்னு நான் சொல்கிறேன். நிச்சயமாக சைதாயார் வெற்றி பெறுவார். எத்தனை வருஷம் கழிச்சு? 2011. இன்றைக்கி வருஷம் என்ன? 2025. எல்லா
அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தி சொகுசாக வாழ்ந்துட்டார் முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் முதலமைச்சர். இப்போ 2011 தொடர்ந்த வழக்கில் 2011 இறுதி வாக்கில் தீர்ப்பு சொல்லணும். ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு நீதிமன்றங்கள் தீர்ப்பு சொல்லுகிறது? அப்போ அதனால் என்ன பலன்? ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கு. குற்றம் உள்ளவர் முதல்வர் ஸ்டாலின் என்று உச்சநீதிமன்றம் கருதுமையானால் அந்த வழக்கின் விதிப்படி இனிமேல் மு க ஸ்டாலின் தேர்தலில் நிற்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை அந்த சட்டம் உருவாக்கும். இல்லை அந்த ஒரு தீர்ப்பு வருமா சார்? மரணம் மாதிரி கிட்டத்தட்ட 2011 to 2025 வரணும். வந்தால் தான் மற்றவர்களுக்கு அது பாடமாக இருக்கும். எப்படி தோத்தவன் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள். இதே போல தான் வைகோக்கு ஒரு முறை நடந்தது சிவகாசி தொகுதியில். சிவகங்கை தொகுதியில் ப. சிதம்பரத்திற்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டார்கள். அதிகாரத்தை அவர்கள் தேர்தல் கமிஷனை மீறியும் பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். தேர்தல் கமிஷனாக நேரில் வந்து நிற்குது. அரசு அதிகாரிகளால் இது போன்ற நிலைமைகள் பின்பற்றப்படுகிறது. இன்றைக்கி முதல்வர் இந்த இடத்துல குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவாரேனால் இவர் எந்த காலகட்டத்திலையும் முதல்வர் பதவியில் உட்கார முடியாது, தேர்தலில் நிற்க முடியாது. ஆனால் என்ன செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன். இப்போ ஆட்சி முடிய போகுது. ஆமாம், 4 மாதம் தான் இருக்குது. 4 மாதம் 6 மாதம் கழிச்சு இந்த வழக்கு எடுப்பாங்க. எலெக்ஷனே முடிஞ்சிடுமே. முடிஞ்சு திருப்பியும் அவர் பதவிக்கு வந்துட்டாரா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை தோற்று போனால், நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை தோற்று போனால் சரி செல்வாரா எப்படி சார்? வழக்கு விரைவாக நடக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதனால. ஆக இந்த ஆட்சியினுடைய மேம்போக்குத்தன்மைகள் உயர் நீதிமன்றம் அல்ல உச்ச நீதிமன்றத்தாலும் தீர்மானிக்கப்பட்டாலும் கூட தேர்தல் கமிஷன் இசைந்து கொடுப்பதை மறுக்கிறது. இந்த வழக்கை எடுத்து நடத்துறது யாரு? துரைசாமி தான் நடத்துகிறார். தேர்தல் கமிஷனும் நடத்தணும். ஆமாம். தோற்றவன் வெற்றி பெற்றவனை பார்த்து இன்னைக்கு வழக்கு போடுகிற நிலை தமிழ்நாட்டில் நீடிக்கிறது என்றால் இந்த ஆட்சியாளர்களுடைய அவலக் கொடுமை மிக மோசமாக இருக்கிறது. இந்த அதிகாரப்பரவல் என்கிறது மிக மோசமாக இருக்கிறது. தேர்தல் கமிஷனில் சும்மா வெறும் தேர்தல் கமிஷன் அவ்வளோதான். அவர்கள் எதையும் சாதித்து விட மாட்டார்கள். காவல்துறையை வச்சு அடக்குமுறையை மேற்கொள்வார். அந்த 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 ஒரு மாதத்துக்கு இந்த காவல்துறை எப்படியெல்லாம் சீரழிப்பாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு காவல்துறை என்னமோ பெருசாக தேர்தல் கமிஷன் பரிசு கொடுப்பதை போல அப்படியே மெட்டல் டிடெக்டர்லாம் வச்சு பரிசோதித்து பண்ணிக்கின்னு ஒரு காரில் காசு கொண்டு போகிறான். ஏன்னா உடம்பு சரியில்லாதவனுக்கு கொண்டே காசு கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். தனியார் மருத்துவம் இல்லை. 5 லட்சம் கேட்டிருப்பான். உயிரை காப்பாற்றுவதற்கு அந்த போனமும் அதை பிடிக்குவான். அங்கே அவன் செத்து போவான். எப்படி இருக்குது? ஆனால் இங்கே ஆம்புலன்ஸ்லேயே பணத்தை கடத்த வேண்டியது. அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை, இப்போ புதுசாக கிளம்பியிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? பார்சல் சர்வீஸில் பணம் போகுது. ஓ, ஆவின் பால் வண்டியில் பணம் போகுது. தபால் நிலைய வண்டிகளைப் போல பெயிண்ட் அடித்து இமெயில்னு அனுப்பி அதுக்குள்ளே பணம் போகுது. ஒவ்வொரு ஆம்னி பேருந்துகளையும் சோதனை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆவின் பால் வண்டிகளையும் சோதனை செய்யப்பட வேண்டும். அது வரப்போகிற 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்குது. எல்லா பணத்தையும் கொண்டே ஒழிச்சு வச்சுட்டா இன்னமே என்ன சோதனை பண்ண போகிறீங்க? நீங்கள் எப்போ சோதனை பண்ணுவீங்க? ஒன்றிய வாரியாக ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து கோவில் கோபுரத்தில் பணங்கள் பதுக்கப்படுகிறது. கோவிலுக்குள்ளேயே பணம் பதுக்கப்படுவதாக செய்தி. ஏன்னா அங்கே இருக்கிற பாப்பான் தானே எதையும் சொல்ல மாட்டான், சொன்னால் கொண்டுருவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதிகாரத்தை பல வகைகளில் துஷ்பிரயோகம் செய்கிற ஆட்சியாளர்கள் தான் தொடர்கிறார்கள். தேர்தல் கமிஷன் எப்பொழுதும் போலவே 10 பேரை வைத்துக்கொண்டே வேலையை தொடர்கிறது. இந்த தேசம் ஒரு நாளும் உருப்படாது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.